Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து introduction of electrocardiogram ECG வந்து பத்தி பார்க்க போறோம் நம்ம. இதுவரைக்கும் நம்ம anatomy and physiology of the heart cardiac cycle பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு ECG வந்து எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ introduction. ECG is the tool used to visualize the electricity that flows through the heart. So heartல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் ECG வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ அதை டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து ECG. அதை எப்படி பண்ணுறாங்க, ஸோ எப்படி வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுது, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ECG. ஓகே, ஸோ ECGனா எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே, ஸோ எலக்ட்ரோனா என்னது, சம்திங் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது வந்து எலக்ட்ரோ. கார்டியோன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஹார்ட்டை பற்றி இருக்கும்போது அது கார்டியோன்னு சொல்லுவோம். கிராம்ன்றது ஒரு கிராஃபில் வர்றதுனால ஸோ எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே, ஸோ இன் த பாடி tissues and fluids conduct electricity well. ஸோ பாடியில் tissues and fluids வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். அதில் வந்து சார்ஜ் வந்து அதால் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, அதால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ that's why the electrical activity in the heart can be recorded on the skin surface using electrodes which are positioned on the limbs and the chest. ஸோ காலில் அது மட்டும் இல்லாமல் செஸ்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரோடை வச்சு ஸோ நம்ம பாடியில் நடக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதுவும் நம்மளோட ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட்டில் நடக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் என்னன்றது நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. This recording is called an electrocardiogram, which shows the spread of electrical signals which are generated by the SA node as it travels through the atria and the AV node and the ventricles. ஸோ ஹார்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே anatomy and physiology பார்க்கும்போது பார்த்துருக்குறோம் SA node. ஸோ இதுதான் வந்து SA node. இட் இஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். த ஃபர்ஸ்ட் பேஸ் மேக்கர் வந்து இந்த SA node. ஸோ இது அடுத்தது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து இந்த SA நோட் தான். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏட்ரியானா இந்த மேலே இருக்கிற ரெண்டு போர்ஷன் இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து சுருங்கும், இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இந்த AV நோடில் வந்து வரும். ஸோ இந்த AV நோட் ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா இந்த பாத் வழியாக கீழே போய் இந்த வென்ட்ரிக்கல்ஸ், பர்கன்ஜி ஃபைபர், பண்டில் ஆஃபீஸ், ஸோ அங்கே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து ECG வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ SA நோட், AV நோட், ஸோ இதில் ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு மெயினான இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இவங்கெல்லாம். ஓகே, ஸோ இதனால தான் இப்போ வந்து நம்ம வேவ்ஸ் பற்றி பார்த்தோன்னா ECGயில் வந்து P வேவ் இருக்குது, QRS இருக்குது, அப்புறம் T வேவ் இருக்குது. ஸோ 3 வேவ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஒரு ஹார்ட் பீட் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா வெரி ஈக்குவலாக இருக்கும், வெரி ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அதில் வந்து எல்லா வேவ்ஸும் இருக்கும். P வேவ், Q வேவ், R வேவ், S வேவ், T வேவ், எல்லா வேவும் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நார்மல் ஹார்ட் பீட். இதுவே ஃபாஸ்ட்டான ஹார்ட் பீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட் ஹார்ட் பீட். ஸ்லோ ஹார்ட் பீட்னால் ரொம்ப வந்து அங்கங்கே தள்ளி இருக்கும், பட் ஈக்குவலாக இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு இர்ரெகுலர் ஹார்ட் பீட்னா ஒரு இன்டர்வலே இருக்காது. ஒரு கரெக்டான இன்டர்வல் இல்லாமல் சில டைம் ஸ்பீடாக போகும், சில டைம் கம்மியாக போகும். அந்த மாதிரி இருந்தால் இர்ரெகுலர் ஹார்ட் பீட். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன். The normal ECG shows 5 waves which are P, Q, R, S and T. ஸோ அதில் பார்த்தோம்ல P, Q, R, S, T தான் வந்து 5 waves இருக்குது. It shows the depolarization of the heart which carries positive charge. ஸோ depolarization என்ன சொன்னோம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல உங்களுக்கு இந்த மேலே மாதிரி இப்படி மேலே போகும்போது இருக்குது. ஸோ this shows the depolarization. depolarizationனா சுருங்கிறது தான் வந்து depolarization. ஸோ ஒரு இடத்துல சுருக்கம் இருக்கும்போது வேவ்ஸ் வந்து அது வந்து மேலே பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷனில் மேலே வந்து போகுது. அந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி மேலே போகுது. ஸோ PQRST வேவ் பற்றி ஒரு வேவ் பற்றியும் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கலாம். The P wave arises when the impulse from the SA node travels over the atria in the atrial depolarization. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லிட்டேன். இது வந்து ஹார்ட்டை வந்து இப்படி கொஞ்சம் தரிச்ச மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வேவோட இது பண்ணுறதுக்காக இப்படி கீழே இருக்குது. ஓகே, சைடில் இருக்குது, இது ஹாரிசான்டலாக இருக்குது. ஸோ இது வந்து SA நோட்.
ஓகேயா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்ஏ நோடு இருக்குது. ஸோ எஸ்ஏ நோடில் வந்து எப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த ஏட்ரியம் மேலே இருக்கிற 2 சேம்பரும் தான் ஏட்ரியம். ஸோ இது வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் நமக்கு எந்த வேவ் ஃபார்ம் ஆகுது, இந்த பி வேவ் ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இந்த பி வேவ் கரெக்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எஸ்ஏ நோட்லேருந்து கலெக்டராக இம்பல்சஸ் ஃபார்ம் ஆகி இந்த ஏட்ரியம் வந்து டீபோலரைஸ் ஆகிருக்கு. டீபோலரைசேஷனாக கண்ட்ராக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஓகே. ஸோ அடுத்தது வந்து த QRS காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் 3மே வந்து சேமாக தான் சொல்லணும். QRS. Okay, the QRS complex represents the very rapid, speedy spread of the impulse from the AV node through the AV bundle, the Purkinje fibers to the ventricles, and the electrical activity of the ventricular muscles happen as it is called as ventricular depolarization. So this simple solnuna in the SA node la inga travel aiduchu ipo electrical impulse. So in the QRS form agudana enna na in the AV node la irundhu enna agudana in the bundle of his Purkinje fibers வழியாக எல்லாம் ட்ராவல் ஆகி இந்த வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ மேலே இருக்கிறது ஏட்ரியம், கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ இந்த வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது வர்றது தான் இந்த QRS. ஸோ இந்த இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த QRS வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதோட இன்டென்சிட்டியை விட, இதோட அந்த பவரை விட இது வந்து ரொம்ப ரேப்பிடாக ஸ்பீடாக இருக்கும். பிகாஸ் வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஆப்போசிட் டு த கிராவிட்டி வந்து ட்ராவல் ஆகணும், கீழேருந்து மேலே ட்ராவல் ஆகணும் இது கண்ட்ராக்ட் ஆகும்போது. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. ஸோ அதனால பாதியும் வந்து வித்தவுட் த ரொம்ப ஒரு இம்பல்ஸ் வந்து தேவைப்படுறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இருக்காது. பட் கீழேருந்து மேலே போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் தேவைப்படுறதுனால இந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு QRS வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ ஒரு இது நடக்குதுன்னா, ஒரு ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏட்ரியல் டீபோலரைசேஷன், அதாவது ஏட்ரியம் ஃபஸ்ட்டு கண்ட்ராக்ட் ஆகுது. செகண்ட் என்ன நடக்குதா, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ 2 வென்ட்ரிகல்ஸ், அடுத்தது இங்கே இருக்கிற பிளட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கேருந்து பிளட் மேலே போகணும். ஸோ அதுக்காக கண்ட்ராக்ட் ஆகுறது தான் வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். So there is a delay between the completion of the P wave and the onset of the QRS complex. ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி P wave இருக்குது, QRSும் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு டிலே இருக்குது. This is called the PRS segment. ஓகே. ஸோ அதை பற்றி தான் இருக்குது. This represents the conduction of the impulse through the AV node, which is slower and allows the atrial contraction to finish completely before the ventricle contraction starts. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏட்ரியம் ஃபஸ்ட்டு கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகி அங்கே இருக்கிற அந்த கண்ட்ராக்ஷன் என்ன ஆகுது, கீழே வருது. ஸோ கீழே வரும்போது இந்த இது வந்து திருப்பி ரிலாக்ஸ் ஆகணும்ல, சுருங்கிருச்சு, திருப்பி அதோட பழைய ஸ்டேட்டுக்கு வரணும்ல. இப்போ நம்ம கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கையை வந்து சுருக்குறோம், ஸோ திருப்பி விரியணும்ல, அதுக்கான ஒரு சின்ன டிலே. ஸோ அந்த டிலே அப்போ என்ன ஆகும்னா இந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு மெதுவாக வந்து இம்பல்சஸ் வந்து ட்ராவல் ஆயிரும். ஸோ இங்கேருந்து இம்பல்ஸ் இங்கே ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து சுருங்கின இடம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த இன்டர்வல் தான் வந்து என்னதுன்னா இந்த PQ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்லி என்ன ஆயிரும், QRS வந்துடும். ஓகே. So the T wave represents the relaxation of the ventricular muscles, is known as the ventricular repolarization. So இனி அடுத்தது என்னது, T wave இருக்குது. ஸோ PQRS முடிச்சதுக்கப்புறம் என்ன வேவ் வருது, T wave வருது. இது வந்து வென்ட்ரிகல்ஸ் வந்து சுருங்குது. ஸோ இப்போ வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது, ரீபோலரைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டீபோலரைசேஷன் பார்த்தோம். ஸோ டீபோலரைசேஷன்னா சுருங்குறது, ரீபோலரைசேஷன்னா வந்து விரிகிறது. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஸ்குவீஸ் ஆகி கண்ட்ராக்ட் ஆகிட்டு திருப்பி இந்த க்ரீன் கலர் வந்து ரிலாக்ஸேஷன், ரீபோலரைசேஷன் ஆகுது. ஸோ இங்கே ரிலாக்ஸ் ஆகுது. இங்கே ரிலாக்ஸ் ஆகும்போது திருப்பி என்ன ஆகும், பிளட்டு திருப்பி இங்கே ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து ஹார்ட் வந்து மேலே கீழே சுருங்கி விரிஞ்சிக்க கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ த ஏட்ரியல் ரீபோலரைசேஷன், which is the relaxation of the atrium, occurs during the ventricle contraction and it is not seen because of the larger QRS complex. ஸோ நம்மளால் வந்து எவிடெண்ட்டாக இந்த
ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது பிகாஸ் ஆஃப் த இந்த QRS காம்ப்ளெக்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் அதை ரொம்ப இதாக பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. The ECG originates from the SA node and it is called as the sinus rhythm. ஸோ ஒரு நார்மல் ரிதம், ஒரு ரிதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு SA நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, நார்மலாக இருக்குன்னா அது தட் இஸ் கால்ட் as the normal sinus rhythm. ஓகே, ஸோ த ரேட் ஆஃப் த சைனஸ் ரிதம் இஸ் 60 to 100 beats per minute. ஒரு ஹார்ட் வந்து நார்மலி ஆவரேஜாக ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன ஆகும்னா 60 to 100 beats per minute. இதுதான் ஒருத்தரோட ஒரு நார்மல் ஹார்ட் பீட். இதுக்குள்ளே இருக்கும்போது நார்மலாக இருக்கும். A faster heart rate is called tachycardia and a slower heart rate is called bradycardia. ஸோ ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், ஸ்லோவாக இருந்துச்சுன்னா. ஸோ இது எப்படி நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து எப்படி சொல்லலான்னா, ஸோ நான் இது வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ டாக்கிகார்டியானா மோர் தேன் 100, பிராடிகார்டியானா லெஸ் தேன் 60. ஸோ இதுக்கு இந்த 60க்கு வந்து கீழே இருக்குதுன்னா அது வந்து பிராடிகார்டியா, ஸ்லோவாக இருக்கும்போது பிராடிகார்டியா. இதுவே 100க்கு மேலே இருக்குன்னா அது வந்து டாக்கிகார்டியா. ஓகே, ஸோ அடுத்தது, by examining the pattern of waves and the time intervals between the cycles and part of the cycles, the state of myocardium and cardiac conduction system is obtained. ஸோ இந்த வேவோட பேட்டர்ன் வச்சு அப்புறம் எப்படி என்ன ரேட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வந்து ஹார்ட் என்ன நிலமையில் இருக்கிறது, அதோட வால்ஸில் எந்த இடத்துல எந்த வேவில் டிஃபெக்ட் இருக்கும்போது அது வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இப்போ P வேவ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கா, இல்லை QRS வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை T வேவே இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதை அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக இது வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன நடக்குது, ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஸோ வந்து ஹார்ட் வந்து ஃபஸ்ட்டு சுருங்குது, ஸோ அப்போ வந்து P வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்தது என்னது, அடுத்த லைன் வர்றது வந்து டிலே ஆஃப் த AV நோட். ஸோ AV நோடுக்கு அங்கேருந்து மேலேருந்து அந்த AV நோடுக்கு வந்து ஃபார்ம் ஆகிற டைம் தான் வந்து இந்த லைன். ஓகே, தட் இஸ் த PQ செக்மெண்ட். ஓகே, ஸோ Pலேருந்து இந்த Q வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆகிற இந்த ஒரு செக்மெண்ட் தான் வந்து இப்போ PR செக்மெண்ட் தான் வந்து டிலே ஆஃப் த AV நோட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து சுருங்கும்போது வர இதுதான் வந்து QRS காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த ஒரு டாலான வேவ். ஸோ அடுத்தது வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ஸோ வென்ட்ரிக்கல் திருப்பி நார்மல் இதுக்கு வரும்போது உள்ளது T வேவ். ஸோ இந்த மாதிரி லைன்னா ஐசோ எலக்ட்ரிக் லைன். ஸோ அதில் நோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ இது வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஃபார்ம் ஆகும், அடுத்தது P வேவ், அப்புறம் வந்து PR செக்மெண்ட், QRS காம்ப்ளெக்ஸ், அடுத்தது T வேவ், ஐசோ எலக்ட்ரிக் லைன். ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டினியூஸ் செயினாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் ECG வந்து எப்படி எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 lead ECG எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணணுன்றது வந்து இருக்குது. ஸோ நார்மலாக செஸ்ட் லீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஸோ நார்மலாக சொல்கிறேன். ஸோ 6 செஸ்ட் லீட்ஸ், தட் இஸ் த ப்ரிகார்டியல் லீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இருக்கும். செஸ்ட் லீட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் 4 வந்து லிம்ப் லீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரைட் ஆர்மில் ஒன்று, கையில் 2 கையிலையும் வைப்பாங்க, ரைட் ஆர்ம் அந்த லெஃப்ட் ஆர்மில் வைப்பாங்க, அப்புறம் ரைட் லெக் அந்த லெஃப்ட் லெக். ஸோ இது வந்து எலக்ட்ரோட்ஸ் வச்சு நம்ம இது வந்து பிளேஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இது பண்ணுறதுக்காக, பிளேஸ் பண்ணுறதுக்காக, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியுதா, ஒவ்வொரு V1, V2, V3, V4, V5, V6 6 லீட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து அதில் இருக்குது. எதுக்காகனா ஹார்ட்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் 360 டிகிரி நம்ம ஒரு ஹார்ட்டை வந்து ஸ்டடி பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த லீட்ஸ் அந்தந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ECG வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ECG பேப்பரில் 1, 2, 3 AVF, AVL, AVRன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸோ ஹார்ட்டை வந்து 360 டிகிரியாக பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல இது வந்து நான் இனி நெக்ஸ்ட் வரப்போகிற டாப்பிக்கில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லித்தரேன்னா. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ஒரு ட்ரையாங்கிள், எய்த்தோவன் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் வச்சு இது வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்றது இருக்குது நமக்கு. ஓகே,
ஸோ அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் த டைபோல் எலக்ட்ரோட். டைபோல்னா ரெண்டு சைடில் ஒரு நெகட்டிவ் அண்ட் ஒன் பாசிட்டிவ் இருக்கிறது தான் டைபோல். ஸோ ஒரு பேசிக் ஒரு டைபோல் எலக்ட்ரோட் ஒரு இசிஜி எடுக்கும்போது ஒரு டைபோல் எலக்ட்ரோடில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். The cells are negatively charged and it's slightly positive in the outside environment. ஸோ ஒரு பாடியில் வந்து செல்ஸ் வந்து நெகட்டிவாக சார்ஜாக இருக்கும்போது அவுட் சைட் வந்து எப்படி சார்ஜாக இருக்கும், பாசிட்டிவாக. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரெஸ்டிங் டைமில் எப்படி இருக்கும், cells are negatively charged and positive வந்து outside வந்து இருக்கும். when depolarization occurs, so depolarization என்ன சொன்னேன், contraction சுருங்குறது, அது நடக்கும்போது the cells become slightly positive inside and negative outside. ஸோ ஒரு depolarization contraction நடக்கும்போது என்ன ஆகுது, depolarize ஆகும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் உள்ளே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து வெளியே போகுது. ஓகேயா. ஸோ த எலக்ட்ரோட்ஸ் டிடெக்ட் த சார்ஜ் அவுட் சைட் த செல். ஸோ எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து ஸ்கின் மேலே சர்ஃபஸில் தானே ப்ளேஸ் பண்ணுறோம். அது எங்கே இருக்கிற சார்ஜை வந்து டிடெக்ட் பண்ணுது, அவுட் சைடில் மேலே இருக்கிற சார்ஜை தான் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ யூஸ்வலி த டைபோல் வில் பி மோர் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ டைபோல் எப்போவுமே என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் வந்து டைபோல் எலக்ட்ரோட் வந்து போகும். ஓகேயா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, ஸோ ரெஸ்டிங்கில் இருக்கும்போது எப்படி இருக்கும், உள்ள செல்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும், அவுட் சைட் த என்விரான்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், டைபோல் வந்து யூஸ்வலி டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும், நமக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது, இப்போ இந்த இடம்லாம் என்ன ஆயிரும், பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போயிடும். ஸோ நம்ம பார்த்தோம்ல, இப்போ டைபோல் எலக்ட்ரோட் எப்போவுமே என்ன பண்ணும், டைபோல் எலக்ட்ரோட் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வெளியே பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், லைன் வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போயிட்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ஸ்மால் ஹம்ப், ஒரு ஸ்மால் டிஃப்ளெக்ஷன் வரும். அதே போல் எங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே வருதோ அங்கே தான் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது கீழே வருது, ஸோ டுவர்ட்ஸ் த இது போகும்போது மேலே வருது. ஓகேயா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த பிக்கர் த டைபோல் பிக்கர் த டிஃப்ளெக்ஷன். ஸோ டைபோல் வந்து நிறையா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, பிக்கராக இருந்ததுன்னா நம்ம டிஃப்ளெக்ஷனும் வந்து பிக்கராக வந்து இருக்குன்னு போட்டிருக்கேன். when resting the charge will be negative and there is no dipole, so no deflection. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது no dipole, nothing, அப்படியே வந்து no deflection வந்து இருக்கும். when the vector dipole goes to the opposite of the electrode, there will be negative deflection. ஸோ இப்போ வந்து இங்கே அவுட் சைட் பாசிட்டிவாக இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன். இங்கே பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். ஸோ என்ன ஆகுது, பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஜஸ்ட் நம்ம எப்போவுமே வந்து எடுத்த ஒன்று காம்ப்ளிகேட்டடாக நம்ம ஒரு இசிஜியை பற்றி படித்தோன்னா நமக்கு புரியாது. ஸோ அதனால் நான் பேசிக்காக ஒரு இசிஜியை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி ஏன் இசிஜி எடுக்கிறோம், ஸோ அதை பற்றி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ நீ வரப்போகிற கிளாஸஸில் வந்து நம்ம வந்து எப்படி இசிஜி எடுக்கிறது, ஸோ எந்த வேவில் என்ன மாதிரி இருந்ததுன்னா அது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி. ஸோ பி வேவில் ப்ராப்ளம்னா அப்போ எந்த பார்ட் ஆஃப் த ஹார்ட் அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.